அடுத்து அல்ஹம்துலில்லாஹி வகஃபா ஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். நம்முடைய கிப்லாவை அடுத்ததாக 67வது தலைப்பு, நம்முடைய கிப்லாவை ஏற்றுக்கொண்டவர்களை முஸ்லீம் மூமின் என்று கூறப்படும். அவர்கள் இறை தூதர் கொண்டு வந்த அனைத்தையும் ஏற்பவர்களாகவும் அவர் கூறியவற்றை உண்மைப்படுத்துபவர்களாகவும் இருக்கும் காலம் வரை அவர்களுக்கு முஸ்லீம் மூமின் என்று பெயர் நீடிக்கும். இப்போ நம்முடைய கிப்லாவாசிகள், அஹ்லுல் கிப்லா என்றால் யார்? அப்படி இதில் பலவிதமான விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளது. ரத்தின சுருக்கமாக ஒரு விளக்கத்தை நாம் எழுதி சொல்கிறோம். அது என்னவெனில், இஸ்லாத்தின் அடிப்படைகளை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அஹ்லுல் கிப்லா என்று சொல்லப்படும். இவர்களையே நாம் முஸ்லீம் மூமின் என்று கூறி வருகிறோம். மேலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அறிவித்த விஷயங்கள் அனைத்தையும் ஏற்பவர்களாகவும் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கும் காலம் வரை இவர்களுக்கு முஸ்லீம் மூமின் என்று பெயர் நீடிக்கும். அடுத்த 68வது, அல்லாஹ்வுடைய உள்ளமையை பற்றி நாம் பேசக்கூடாது, பேச மாட்டோம் என்பது நம்முடைய கொள்கை. அல்லாஹ்வுடைய உள்ளமை, அல்லாஹ் தன்னை பற்றி எவ்வாறு வர்ணித்துள்ளானோ அவ்விதமாகவே நாம் அவனை நம்ப வேண்டும். அவன் விஷயத்தில் ஆழமாக சிந்திக்கக்கூடாது. குறிப்பாக அவனுடைய உள்ளமையை பற்றி நாம் அறவே சிந்திக்கக்கூடாது, அது பற்றி பேசக்கூடாது. ஏனெனில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிவு ஞானம் மிகவும் சொற்பமானது, குறைவானது. இந்த குறைவான அறிவின் மூலம் நாம் அல்லாஹ்வை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலாவும் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், வமா ஊத்தீத்து மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்கள் குறைவான அளவே இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து 69வது விஷயம், குரானுடைய 68லேயே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விதண்டாவாதம் செய்யக்கூடாது. அடுத்து 69வது விஷயம், குரானில் நாம் தர்கிக்க மாட்டோம். அது அகிலங்களின் இறைவனுடைய பேச்சு என்று நாம் சாட்சி சொல்கிறோம். அதை நம்பிக்கைக்குரிய வானவர் கொண்டு வந்தார். அவர் தூதர்களின் தலைவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். அல்லாஹ் தன் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குரானை இறக்கியது அவனுடைய கருணையின் அடையாளமாகும். அல்லாஹ்வுடைய கருணையுடைய அடையாளம். காரணம், மனிதர்கள் எப்போதும் அதன் பக்கம் தேவையுடையவர்களாகவே இருக்கின்றார்கள். மனிதனின் அறிவு எல்லைக்குட்பட்டது. அதனால் நன்மை தீமை அனைத்தையும் முழுமையாக பிரித்தறிய முடியாது என்னும் உண்மையை இது உணர்த்துகிறது. இப்போ மனுஷனுடைய அறிவால் எது நன்மை எது தீமைன்னு தெளிவாக விளங்கி கொள்ள முடியாது. அந்த ஆற்றல் மனிதனுக்கு கிடையாது. அப்போ அல்லாஹு தாலா மனிதனுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை வேதங்களின் மூலமாக புரிய வைத்திருக்கிறான். மேலும் இந்த வேதம் இருக்கிறதே முழு மனித குலத்திற்கும் சவால் விடக்கூடிய வேதமாக இருக்கிறது. வயின் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தி மின் மிஸ்லி. நீங்கள் ஒருவேளை நம்ம இறக்குன வேதத்தில் சந்தேகம் உடையவர்களாக இருந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வாங்கன்னு சொல்கிறான்லாம். இப்போ யாராலையும் கொண்டு வர முடியாது. குரான் விஷயத்தில் நம்மளுடைய நம்பிக்கை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்றால், இது அகிலத்தாரின் இறைவன் ஆகிய அல்லாஹ்வுடைய பேச்சு என்று நம்ப வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொண்டு வந்தார்கள் என்று நம்ப வேண்டும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொண்டு வந்த இந்த குரானை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதர்களின் தலைவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். குரானுக்கு விளக்கம் கூறுவதில் நாம் சொந்த கருத்துக்களை அறவே பயன்படுத்தக்கூடாது. இந்த விஷயங்கள் அனைத்தும் குரான் சம்பந்தமாக நாம் நம்ப வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. அடுத்ததாக 80வது விஷயம், இந்த குரான் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சாகும். படைப்பினங்களின் பேச்சுக்களில் எதுவும் அதற்கு சமமாகவோ நிகராகவோ ஈடாகவோ ஆக முடியாது. அது படைக்கப்பட்ட ஒன்று என்று நாம் கூற மாட்டோம். இன்னும் முஸ்லிம்களின் கூட்டத்திற்கு நாம் முரண்பாடாகவும் மாட்டோம். குரான் அல்லாஹ்வுடைய நேரடி பேச்சாகும். இதை அப்படியே எவ்வித கூடுதலும் குறைவுமின்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொண்டு வந்து சேர்த்தார்கள். இது அல்லாஹ்வின்
உண்மையான சத்தியமான பேச்சு, அசத்தியம் இதற்குள் ஒருபோதும் வந்து சேராது. படைப்பினங்களின் எந்த பேச்சும் இதற்கு ஈடாகாது, ஒப்பாகாது, நிகராகாது. அது எவ்வாறு இறக்கப்பட்டதோ அவ்விதமாகவே அதன் வார்த்தைகளும் பொருள்களும் உலக அழிவு நாள் கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும். இப்பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய வசம் வைத்திருக்கிறான். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், இன்னா நஹ்னு நஸல்ன ஸிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக நாம் தாம் குர்ஆனாகிய இந்த திக்ரை இறக்கி வைத்தோம். நிச்சயமாக நாம் அதனை உறுதியாக பாதுகாப்பவராகவும் இருக்கக்கூடியவராக இருக்கிறோம். ஆக குர்ஆனின் மீது உறுதியான நம்பிக்கை, இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று சிறிதும் சந்தேகம் இல்லாமல் முழுவதுமாக விளங்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.